இதெல்லாம் 250 ரூபா 250 ரூபா 150 150 ஜஸ்ட் 10 rupees. நம்ம யூடியூபர்ஸ் நம்ம சேனல்ல இருந்து யாராச்சும் வந்தானா என்ன எதனா டிஸ்கவுண்ட் கொடுப்பீங்களா? அண்ணன் பேரை சொல்லுங்க, ஃபுல்லாவே டிஸ்கவுண்ட் தான். அண்ணன் பேரு உதயா, கட்டிங் உதயா. ஒருத்தர் வீட்டுல வந்து ஒரு கணவருக்கு உடம்பு சரியாது இருந்ததுன்னா அது வந்து நடத்தி கொடுக்கணும். பவானி நீ தான் பக்கத்து இருக்கணும்னு நினைச்சு அவ வாசல மடிப்பு சேர்த்து போறேன், எனக்கு உயிர் கூட எங்க வீட்டுக்காருக்குன்னு சொன்னா கண்டிப்பா அந்த பவானி எல்லாருக்குமே கொடுப்பா. அதனால கோவில் வாசல மடிப்பிச்சு ஏந்தி அம்மனுக்கு வந்து நேர்த்தி கடன் செலுத்துறாங்க. ஆடி மாசம் நல்லா கல்லாம் கட்டுவாங்க. எவ்வளவு கட்டுவீங்க? ஆடி மாசம் ஒரு 10 ரூபா போவோம் ஒரு நாளைக்கு. ஒரு நாளைக்கு பாரு, ஆடி மாசம்னா ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய். அந்த டைம்லாம் வந்து 3000 அவ்வளவுதான். இப்பதான் அண்ணன் வந்து உண்மையை வந்து சொல்லியிருக்காரு. கோயில வெளில தான் இருக்கணும்ல. ஆனா அலோடு இருக்கா? கோயில் இருக்கலாம், கோயில் அலோடு கிடையாது. இவங்க பிள்ளையார் கோயில் அதெல்லாம் வந்து இங்கதான் வந்து இந்த இடத்துல இருந்துச்சு. அதை வந்து இடிச்சுட்டு மாத்திட்டாங்க. அங்க இந்த கியூ எதுக்காக சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அன்னதானம் போடுவாங்க. அன்னதான மண்டபம் வந்து அது வரைக்கும் பாருங்க, அது அன்னதான மண்டபம். 2017 வந்து அன்னதானம் தொடங்கியிருக்காங்க. தொடங்கிட்டு 25 வரைக்கும் இது வரைக்கும் வந்து நடந்துருக்கு கரண்ட்ல. இது வந்து பயனாளிகள் எல்லாம் லேக்ஸ் கணக்குல இருக்கு. சுத்தி விட்டுருதா? திரைப்பாலத்தம்மன் கோயில் வந்து பாத்தீங்கன்னா பச்சிளம் குழந்தைங்களுக்கு வந்து காய்ச்சிய பால் வந்து கொடுக்குறாங்க. ஃபுல் ப்ரொடெக்ஷன் வந்து இருக்கு. நான் லோக்கலு தண்டலம். கோயில் உள்ள எடுக்கலையாமா? நானு கோயில் உள்ள எதுவுமே எடுக்கல. கோயில் என்னென்ன இருக்கு என்ன விஷயம் அப்படின்னு தான் கேட்டப்போ யாருக்கு யூடியூப்ல போடுவோம், அவ்வளவுதான். சரி கூப்பிடுங்க. பிளாக் தானே எடுக்கிறோம், ஒண்ணுமே எடுக்கல. அதெல்லாம் கூட எடுப்போமாண்ணே, வேப்பஞ்சல கட்டெல்லாம் எடுப்போமாண்ணே. அண்ணன் தருங்க அண்ணா, வணங்கண்ணே. அண்ணா முன்னாடிலாமா? இது வந்து பாத்தீங்கன்னா நாகத்தம்மன் கோவில். இந்த கோவிலில் வந்து நான் 12th படிக்கிறப்பலாம் வந்து இந்த இடத்துல வந்து கீழே தான் உட்காந்து சாப்பிடுவோம். ஆனால் இப்போ வந்து இந்த இடம் பார்த்தீங்க எவ்வளோ கூட்டமாக இருக்குது. இந்த காரணம் என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து என்னடா ஒஞ்சி வரேன் ஓனர் பார்த்துட்டு வரேன்டா. ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து இப்போ வந்து வந்து மாற்றிட்டாங்க. அதனால் மட்டும்தான் இப்போ இந்த இடத்துல எவ்வளோ கூட்டம் இருக்குது. வந்து நாகத்தம்மன் கோயில் பக்கத்தில் இருக்க வந்து பிள்ளையார் கோயில். ஆக்சுவலாக இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி பிள்ளையார் கோயில் வந்து அங்கே இருந்துச்சு. இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்காக அங்கே இடிச்சது கூட வச்சுருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டில்லி பாபுவோட இங்கேயும் ஒரு கடை சென்டர் இருக்குது. ப்ரோனா ப்ரோ மாலை எவ்வளோ ப்ரோ? இதெல்லாம் 250 ரூபா 250 ரூபா 150 ஜஸ்ட் 10 rupees. நம்ம யூடியூபர்ஸ் நம்ம சேனல்லேருந்து யாராச்சும் வந்தானா என்ன எதனா டிஸ்கவுண்ட் கொடுப்பீங்களா? அண்ணன் பேரை சொல்லுங்க, ஃபுல்லாகவே டிஸ்கவுண்ட் தான். அண்ணன் பேர் உதயா, கட்டிங் உதயா. வந்து மொட்டை அடிக்கிற மண்டபம் சரிங்களா? வந்து ஃப்ரீ தான்டா. அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனால் காசு ஏமாத்திடுவாங்க. காசு வந்து அண்ணன் தருங்க அண்ணா, வணங்கண்ணே. அண்ணா முன்னாடிலாமா? அண்ணா தெரிஞ்சதுதான். இங்கதான் வந்து என்ட்ரி டிக்கெட் வந்துட்டு நெக்ஸ்ட் சாரிம்மா நெக்ஸ்ட் இதான் வந்து மொட்டை அடிக்கிற மண்டபம். இல்லை நான் பாருங்க கூட்டம் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மொட்டைக்கு எவ்வளோ வாங்குவாங்க? ஃப்ரீ தான். மொட்டை அடிக்கிறது வந்து ஃப்ரீ தான். இங்கே வந்து ஹாய் ப்ரோ, ஹாய் நம்ம ஃபேன்ஸ் தான். ஓகே மொட்டை அடிச்சுக்கிறாங்களா? ஆனால் காசு நீங்கள் ஏதாச்சும் கொடுக்கலாம், கட்டாயம்லாம் கிடையாது. கட்டுக்கடங்கா கூட்டம் இருக்குது டில்லி. எப்படியாச்சும் வெளில கூட்டு போ டில்லி. இது ஒரு என்ட்ரன்ஸு. இந்த என்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பதி ஹைவேஸ் இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து வரும். இது வந்து வேப்பஞ்சலை கட்டுற இடம் வந்து சரியா. ஸோ வந்து நம்ம கட்ட தேவையில்ல. நெக்ஸ்ட் வந்து இதுதான் வந்து திருக்கோயில் போகிற வழி. யாரு சொல்லுங்க. நான் லோக்கலு தண்டலம். கோயில் உள்ள எடுக்கலையாமா? நானு கோயில் உள்ள எதுவுமே எடுக்கல. கோயில் என்னென்ன இருக்கு என்ன விஷயம் அப்படின்னு தான் கேட்டப்போ யாருக்கு யூடியூப்ல போடுவோம், அவ்வளவுதான். சரி கூப்பிடுங்க. பிளாக் தானே எடுக்கிறோம், ஒண்ணுமே எடுக்கல. அதெல்லாம் கூட எடுப்போமாண்ணே, வேப்பஞ்சல கட்டெல்லாம் எடுப்போமாண்ணே. அதனால அதை கூட எடுப்போமாக்கா? உள்ள எடுக்கிறது தான் விளாக் எடுக்கிறது வந்து அனுமதி கிடையாது. நம்ம கோயிலுக்கு வெளிலே தானே எடுக்கிறோம். இப்போ வந்து டேட் வந்து பார்த்தீங்கன்னா November 8. இந்த டேட் ஏன் நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபுல்லாக வந்து கோயிலோட கட்டமைப்பு எல்லாமே வந்து இப்போ வந்து மாறி இருக்கும். கூட்டம் பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியுது எவ்வளோ கூட்டம்னு சொல்லிட்டு.
வேப்பஞ்சலை கட்டு போகிறாங்க, எடுக்க தேவையில்ல. பிரேபாலத்தம்மன் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா பச்சிளம் குழந்தைங்களுக்கு வந்து காய்ச்சிய பால் வந்து கொடுக்குறாங்க. ஃபுல் ப்ரொடெக்ஷன் வந்து இருக்காங்க. பட் என்னென்னா ஒன்று இதில் வந்து என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அருள்மிகு ஸ்ரீ பவானி அம்மன் புத்தக நிலையம். இங்கே வந்து புக்ஸ்லாம் வந்து இங்கே வந்து விற்பாங்க. ஓகேவா, டிக்கெட் இது பண்ணுறது. இது வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் பாஸுக்கான என்ட்ரி சைட்டு. அது போனால் அப்படி சுற்றிட்டு போனோம். லோக்கல் மட்டும் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. லோக்கல் அப்புறம் கவர்மெண்ட் ஸ்டாஃபு அந்த அறநிலைத்துறையில் இருக்கலாம் வந்து கொடுப்பாங்க. நீங்கள் ஃப்ரீ தரிசனம் போனோம்னா இதுதான் வந்து அந்த இடம். ஓகேங்களா, சுற்றிட்டு அவ்வளோ சுற்றிட்டு அப்படி போனோம். இது வந்து கோயிலோட என்ட்ரன்ஸு. இந்த மரத்தில் தான் வந்து எல்லாம் வந்து குழந்தை பிறந்த சொல்லிட்டு வேண்டி மாலை கட்டுவாங்க. மாலை பிறகு தொட்டி கட்டுவாங்க. ஓகேவா, இங்கே தான் வந்து கற்பூரம் ஏற்றுறது எல்லாமே வந்து இந்த ஒரு இடத்துல தான் வந்து ஏற்றுவாங்க. இங்கே இருக்கு பாருங்கள், தொட்டில் பிள்ளை செலுத்தும் இடம். தங்கத்தேர் பிரேபாலத்தம்மன் கோயில் இருக்குது. பௌர்ணமி மட்டும் ஒரு ஊர்வலம் மட்டும் வரும். எல்லா பௌர்ணமியுமேவா? பௌர்ணமி எல்லாம் பௌர்ணமி. இதுதான் வந்து உப்பு சுற்றி போடும் இடம். இதுக்கு வந்து டோக்கன் மாதிரி வாங்கணும். வாங்கிட்டு இதுக்கு வந்து போடணும். அது பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் வந்து உப்பு வைக்கிறாங்க. 10 ரூபா ஒரு உப்போட விலை. சுற்றி விட்டுறதா? எது இது? திருக்கல்யாணம். சாரி, கொடைக்கல்யாணம். அவன் ஏதோ ஒன்று சொல்கிறான், ஏதோ ஒன்று. கொடைக்கல்யாணம். இது 13,000. தேவஸ்தானம் விற்பனை நிலையம். ஆக்சுவலாக இங்கே தான் வந்து பிள்ளையார் கோயில் அதெல்லாம் வந்து இங்கே தான் வந்து இந்த இடத்துல இருந்துச்சு. அதை வந்து இடிச்சுட்டு மாற்றிட்டாங்க. அங்கே இந்த கியூ எதுக்காக சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அன்னதானம் போடுவாங்க. அன்னதான மண்டபம் வந்து அது வரைக்கும் பாருங்க, அது அன்னதான மண்டபம். இதுதான் வந்து பார்த்தா பெரியபாளத்தில் இருக்கிற அன்னதான மண்டபம். ஓகேவா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டோம். அருள்மிகு திருக்கோயில் அன்னதான திட்டம் துவங்கிய நாள் 2014 வந்து அன்னதானம் தொடங்கியிருக்காங்க. தொடங்கிட்டு 25 வரைக்கும் இது வரைக்கும் வந்து நடந்துருக்கு கரண்ட்டில். இது வந்து பயனாளிகள் எல்லாம் லேக்ஸ் கணக்கில் இருக்குது. ஓகே, காலையில் 6 மணிக்கு வந்து அன்னதானம் ஸ்டார்ட் பண்ணி நைட் வந்து முடியுது. இது வந்து அன்னதானம் வந்து என்ட்ரி. இதுக்கு வந்து ஒரு சீட் மாதிரி ஒன்று வாங்கினா மட்டும் தான் இங்கே வந்து உள்ளே என்ட்ரி பண்ணலாம். ஓகேங்களா, இப்போதைக்கு வந்து ஃபுட்டு வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளோதான், சரியா? எல்லாத்தையும் வந்து ஃபுட்டு வந்து அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு அதன் பிறகு தான் வந்து எல்லோரும் உள்ளே வந்து உட்காந்துருக்காங்க. பார்த்தீங்களா, அவங்களாம் வந்து அலோவ் பண்ணுவாங்க. கோயிலில் வெளில தான் இருக்கணும்ல. ஆனால் அலோடு இருக்கா? கோயில் இருக்கலாம், கோயில் அலோடு கிடையாது. இவங்க டிவியில் வரும்போதுக்கா சரி, கட்டு மட்டும் சொல்லுக்கா. 10 ரூபா. 10 ரூபாவா? அவ்வளோதானா? 10 ரூபா 20. ஓகே, வந்து நீங்கள் வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையான அனைத்து பொருளும் வந்து இந்த இடத்துல வந்து இருக்கும். ஓகேவா, இதான் வந்து பொங்கல் வைக்கிற இடம். திரும்ப மாட்டேங்கிறார் பொங்க அப்படின்றான். பேசிட்டு இருக்கும்போது பேசாத நண்பா, அப்புறம் நீ பேசலாம் கேட்க நண்பா, நான் பேசுறது கேட்காத நண்பா. ஓகே காய்ஸ், நம்ம இதுதான் வந்து நம்ம ஃப்ரெண்டோட அந்த மாலை தான். ஓகேவா, இங்கே வந்து நீங்கள் வந்து மாலை வாங்கிக்கிங்க. ஆக்சுவலாக வந்து இவர் தான் வந்து இப்போதைக்கு நம்மளோட கைடு. இவர் தான் வந்து நம்ம கோயிலை வந்து சுற்றி காட்டுறாரு. ஹாய் ப்ரோ, உங்கள் பேர்? ராஜேஷ். ஓகே, போலாமா ப்ரோ? கொஞ்ச நேரம் இருங்க, நான் மாலை கொடுத்துட்டு வந்துடுறேன். சரி ப்ரோ, ஒருத்தன் கூப்பிட்றேன், நான் போயிட்டு வந்துடுறேன். ஒருத்தன் கூப்பிட்டு இருக்காங்க அக்கா. இல்லை, கோவிலை பற்றி வரலாறு பற்றி எதை கேட்குறீங்க? சொல்லுங்க, உங்களுக்கு தெரியும். அந்த பவானி அம்மன் கோவிலுக்கு வந்தால் குழந்தை வர இல்லாதவங்க இந்த மரத்தில் வந்து குழந்தை கட்டினா, ஊஞ்சல் கட்டினா குழந்தை வர கண்டிப்பாக கொடுப்போம். 3 அமாவாசை இல்லாத பவானிக்கு ஆடி மாதம் வந்து 15 வாரம் திருவிழாங்க. எல்லாருமே வரலாம். அந்த பவானி அருள் பெற்று எல்லாருமே சந்தோஷமா இருக்கலாம் வாழ்க்கையில. அந்த பவானி எதை நினைச்சு வந்து வேண்டுதல் வைக்கிறோமோ அந்த பவானி என்னைக்குமே நடத்தி கொடுப்பா. எல்லாருமே வாழ்க்கையில நல்லா இருக்கலாம். ஒரு திருநங்கை அந்த கோவில் உள்ள நோயும் போது ஒரு திருநங்கை கந்திரிச்சு கழிச்சுட்டு போனோம்னா என்னைக்கும் நல்லா இருப்பாங்க வாழ்க்கையில. எல்லாருமே
என்னோட கோரிக்கை என்னன்னா எந்த சண்டை சத்திரம் இல்லாத ஒரு கோவிலுக்கு வந்து நல்லபடியா அந்த பெரியப்பாள் தலை பார்த்துட்டு பவானியை சந்தோஷமா போகணும். திருநங்கைகளுக்கு வந்து கோஆபரேட் கொடுக்கணும், ஒரு மரியாதையை பேசணும். கோவில் வாசல்ல கோவில் வரலாறு என்னன்னா இதுதான். பவானிக்கு வந்து கோவிலுக்கு வந்தால் வழியில் போட்டு போனால் மஞ்சள் குங்குமம் தான் மெயினாக தாலிக்காயிருங்க. அந்த பவானி என்னைக்குமே எல்லாருக்கும் அருள் புரிஞ்சு எல்லாருமே நல்லா இருப்பாங்க. இந்த வேப்பஞ்சலெல்லாம் கட்டுறாங்களா, அதை பத்தி? அது வந்து ஒரு நேர்த்தி கடன் வச்சிருப்பாங்க பவானிக்கு. இப்போ நான் வந்து ஒரு வேண்டுதல் 10 வாட்டி வரதுக்குள்ள எனக்கு கல்யாணமோ குழந்தையோ நின்று இருந்தா நான் வேப்பஞ்சலை கட்டுறமா, நான் பிறந்து போறப்போடன்னு வேண்டிக்கினாங்களா அந்த பவானி என்னைக்கும் நடத்தி கொடுப்பா எல்லாருக்குமே. எந்த வேண்டுதல் வச்சாலுமே உப்பு வாங்கி கொடுக்கலாம், ஊஞ்சல் கட்டலாம், வேப்பஞ்சலை கட்டலாம், அக்னி சட்டி எடுக்கலாம், அளவு போடலாம், எதனால எடுக்கலாம். அந்த பவானி துணையா என்னைக்கும் இருப்பாங்க சந்தோஷமா. சரிங்க. இந்த மடி பிச்சை இப்போ நான் நிறைய பேர் பார்த்தேன், இந்த மடி பிச்சைலாம் எடுத்துட்டு இப்போ ஒருத்தர் வீட்டுல வந்து ஒரு கணவருக்கு உடம்பு சரியாது இருந்ததுன்னா அது வந்து நடத்தி கொடுக்கணும். பவானி நீ தான் பக்கத்தொன்னு இருக்கணும்னு நினைச்சு அவ வாசல மடிப்பிச்சு எடுத்து போறேன், எனக்கு உயிர் கூட எங்க வீட்டுக்காருக்குன்னு சொன்னா கண்டிப்பா அந்த பவானி எல்லாருக்குமே கொடுப்பா. அதனால கோவில் வாசல மடிப்பிச்சு ஏந்தி அம்மனுக்கு வந்து நேர்த்தி கடன் செலுத்துறாங்க. சரிங்க, ஓகேக்கா, ரொம்ப தேங்க்யூ. சரிப்பா. இப்போ வந்து இது வந்து நம்ம அண்ணன் கடை, தெரிஞ்ச அண்ணன் கடை தான், ஓகேவா? நான் எப்படி இருக்கேன், நல்லா இருக்கீங்களா? ஆனால் வியாபாரம்லாம் எப்படி போகுது? ஒரு அளவுக்கு போயிட்டு தான் இருக்கு. இப்போ ஆடி மாதம் வேற இல்லை, எப்படி இது சீசன்லாம் கூட சண்டே எப்பவுமே ரெகுலரா வரும் கூட்டம்லாம். சண்டேல எப்பவுமே ரெகுலரா இருக்கும். எப்பவுமே நீங்க பாத்தீங்கன்னா சனி ஞாயிறுனாவே கொஞ்சம் பிஸியா இருக்கும். நார்மல் நாள்ல ஒரு அளவுக்கு கம்மியா தான் இருக்கும். வியாபாரம் 20% நடக்குது, நல்லா தான் ப்ரோ. ஓகே, நான் வியாபாரம் அந்த பிரச்சனைலாம் கிடையாதுல்ல? ஒன்றும் இல்லை ப்ரோ, எப்பவுமே நல்லா இருக்கும் ப்ரோ. உங்க கடையில் வர நிறைய ஐட்டம்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபுல்லா எல்லா வெரைட்டிஸும் இருக்கும் ப்ரோ. நம்ம ட்ரெண்டிங்கான பொருள் எல்லாமே வச்சிருக்கோம். எல்லாமே டிஃப்ரெண்டா தான் இருக்கும். நீங்களே பாத்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும் பாருங்க. இந்த பொருள் எல்லாமே இருக்காது. வெல்கம் மேடம், வாங்க. ஸோ இப்போ அப்டேஷன் கடைக்கு வந்து கம்பல்சரி எல்லாம் வாங்க, ஓகேவா? அதில் வந்து ஃபுல்லாக எல்லாமே இருக்குது, டெடி பியர், பாலு எல்லாமே இருக்குது. நம்ம பேர் சொன்னாலும் எதுவும் தரமாட்டார், கம்பெனி தரமாட்டார். அண்ணன் வந்து அண்ணன் வந்து நியாயமாக தான் வைப்பார், ஓகே? அதனால தான் வந்து இத்தனை கடையை விட்டு இந்த கடையில் வந்து நான் சொல்கிறேன்னா இல்லை அண்ணனுக்காக தான். அண்ணன் வந்து கரெக்டாக வைப்பார், ஓகேவா? ஓகே, நான் பையனை பார்க்கலாம். பழனியில் பஞ்சாமிரதம், திருப்பதி லட்டுன்னு சொல்லிட்டு எப்படி ஃபேமஸோ அந்த மாதிரி வந்து பெரியபாளத்துக்கான ஃபேமஸ் வந்து பார்த்தீங்கன்னா பூரி தான். நெக்ஸ்ட் வந்து அண்ணன் அல்வா வேறு எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். நான் அல்வா எக்ஸ்ட்ரா இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இங்கே வந்து அல்வா வந்து தினசரி வாங்கணும். சண்டே என்ன ஃபேமஸ் அடுத்தது பெரிய பழம் தான் ஃபேமஸ். அல்வா அண்ணன் திருநெல்வேலிக்கு அப்புறம் பெரிய பழத்து தான் ஃபேமஸ்ன்றாரு. நமக்கு அடிக்கிறார் விபூதின்னு நினைக்கிறேன், ஓகேவா? அதெல்லாம் பெருச்ச மையம், ஃபோட்டோ எல்லாமே வந்து வச்சிருக்கு. வியாபாரம்லாம் ஓகேவாண்ணே? ஓகேண்ணா. அது சண்டேனா பொரியெல்லாம் அல்வா வியாபாரம் ஆகணும். இல்லை, இப்போ ஆடி மாதம் வேணால் கூட்டம் அதிகமாக இருக்கும். ஆடி மாதம் கூட்டம் இருக்குங்க, சண்டேனா கூட்டம் அதிகமாக இருக்கும். இங்கே வந்து பெரிய பழம் பொரி தான் விசேஷம். இங்கே கோயிலுக்கு வந்து வாங்கலாம் 2 பாக்கெட் 3 பாக்கெட் வாங்கணும், 5 பாக்கெட் வாங்குவாங்க. பெரிய பழம் பொரி தான் விசேஷம். இங்கே ஒரு நாளைக்கு எவ்வளோ ஏர்னிங்ஸ் அடிப்பீங்க? ஒரு நாளைக்கு நான் ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய். அடே சொல்லுங்கண்ணே, ஏன்னா அதில் டேக்ஸ்லாம் வராது, அது இன்கம் டேக்ஸ்லாம் யாரும் வரமாட்டாங்க, நல்லா சொல்லுங்க. அதெல்லாம் ஆடி மாதம் நல்லா கல்லாம் கட்டுவாங்க. எவ்வளோ கட்டுவீங்க? ஆடி மாதம்னா ஒரு 10 ரூபா போவோம் ஒரு நாளைக்கு. ஒரு நாளைக்கு பாருங்க, ஆடி மாதம்னா ஒரு நாளைக்கு 10,000 ரூபா. அந்த டைம்லாம் வந்து 3000. அவ்வளோதான். இப்போ தான் அண்ணன் வந்து உண்மையை வந்து சொல்லியிருக்காரு, ஓகேண்ணே? அண்ணா வந்தீங்கன்னா அண்ணன் கடையில் வந்து பொரி வாங்க. எங்கே இருப்பாரு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நாகாத்தம்மா கோயில் இருக்குது. பார்த்தீங்கன்னா நாகாத்தம்மா கோயிலுக்கு ஆப்போசிட்டில் தான் வந்து அண்ணன் வந்து கடை போட்டு இருக்காரு, சரியா? ஓகேண்ணே, பாய். இல்லை, சிரிச்சுட்டே இருக்காரு. ஓகே, இவர் தான் வந்து நமக்கு வந்து ஃபுல்லாக வந்து கைட்னஸ் பண்ணார், எங்கெங்கே போனால் என்னென்ன விளாக் எடுக்கலாம் சொல்லிட்டு, சரிங்களா? ஓகே ப்ரோ, ரொம்ப தேங்க்யூ. அண்ணன் பழம் வைக்காமல் காய எடுத்துகிட்டு இருக்காரு. அவர் கொஞ்சம் எடுங்க. சரிண்ணா, மாலைலாம் எவ்வளோண்ணே? மாலை 250 ரூபா. 250 ரூபாவா? எப்படி வீக் டேஸில் மட்டுமா இல்லை எப்பவுமே வா? ஃபர்ஸ்ட் ஃபைனல் 200 ரூபா. ஆடி மாதத்தில் எவ்வளோ எடுப்பீங்க? ஆடி மாசத்துல 200 கம்மி யாரும் தர மாட்டாங்க. இல்லை ஆடி மாதத்தில் ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பாதிப்பீங்கன்னு அது வரணும். சொல்லுங்க தானே, எவ்வளோ சம்பாதிப்பீங்க ஆடி மாதம் மட்டும்? ஒரு நாளைக்கு எவ்வளோ எடுக்கலாம்? அவரு பொறிக்கிறவரே ஒரு 10,000 ரூபா பண்ணுறாரு. வரும் வியாபாரம் வரும். அவன் தம்பிக்கிறான், அவன் குடிக்கிட்டு மிச்சம் போயிட்டு மாமா வந்துடுறாரு. யாரும் பைக்கு ஒருத்தர் போட்டு எல்லாம் சொல்ல இவன் பாதி எடுத்துப்பான், திருடிப்பான். இவன் தான் பெரியவன். இன்னொன்று கல்யாணம் ஆகல. உச்சிமீதான லாஸ்ட் டைம் போய் தேடிக்கினே சரக்கு காய்ச்சி முடிச்சுருந்தா உச்சிமே வந்து கடை காசுக்கு கட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும், புரியுதா? அது உங்களுக்கு கடைசி டைம் விற்கிறான் பேரு. ஒரு ஆக்சிடென்ட் ஒரு 25,000 செலவு பண்ணாங்க. கடைசி எவ்வளோ வரும்னு சொல்லலையே, வெறும் ஒரு 10,000 இவனை திருடி முடிச்சா. நானே பொறி இருக்கிறவரு 10,000ன்றாரு. ஓகேண்ணா.